சேனலில் 10K ரீச் பண்ணதுக்கு ட்ரீட்டாக டேனி எனக்கு குக் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் குக் பண்ணி கொடுத்து சாப்பிட்ணுன்னு நம்மள நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். அவங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி சாப்பிட போகிறேன். எப்படியும் அவங்களுக்கு அமெரிக்கன் ஃபுட்ஸ் தான் குக் பண்ண தெரியும், இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு குக் பண்ண தெரியாது. அவங்க எனக்கு எப்போவாச்சும் குக் பண்ணி தரணுன்னே நான் அமெரிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் குக் பண்ணி கற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரமாகவே பர்கர் செய்யவா இல்லை பீட்சா செய்யவான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. சரி, இன்னைக்கு பர்கர் ஓகே, இன்னொரு நாள் பீட்சா செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த பேட்டி பன் எல்லாமே கடையில் வாங்கினது தான், இந்த பேக்கன் மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. அது எப்படியோ டேனி என்ன செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவங்க பர்கர் செஞ்சுருக்காங்க, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையில் சாப்பிட்றத விடையிலையும் டேனி செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி அடிக்கடி சொன்னாதான் அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன குக் பண்ணி தந்தாலும் வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஹஸ்பண்ட் குக் பண்ணி தந்ததில் எது உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ டாட்டா, நாளைக்கு பார்க்கலாம்.